வணக்கம்க்கா. வர சொல்லியிருந்தீங்களாமே. $10 லட்சம் உனக்கு தான். இளைஞர் அணி பதவி வாங்கி தரேன். அந்த தாசு பயலுக்கு போன் பண்ணி வர சொல்லுங்களேன். அவனுக்கு நான் ரொம்ப இஷ்டம். நான் கூப்பிட்டேன்னா கண்டிப்பா அவன் வருவான். வந்த உடனே அவனை இங்கே போட்டு தள்ளிடலாம். இல்ல, என்ன போடணும்? அப்பா என்னப்பா சொல்ற நீ? இதோ இந்த இடத்துல கிட்னிய தொற்றாம, குடல்ல பற்றாம சின்னதா ஒரு பாண்டிச்சாமி குத்தணும். என்னப்பா சொல்ற நீ? ராஜதந்திரம் சொல்லேண்டு, அராஜக தந்திரம் சொல்றேன். என்ன குத்துனதா தாசு ஜெயிலுக்கு போவான். நான் அப்படியே ஆம்புலன்ஸ்ல போய் சுயேட்சையா வேட்புமனு தாக்கல் செய்வேன். அனுதாப அலையோட 50,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பேன். என்னடா இவ்வளவு லேட்டா வர? கிருஷ்ணவேணியை வேற காணோம். நாமினேஷன் பண்ண டைம் ஆயிட்டு இருக்கு. இத முதல்ல சாப்பிட அப்புறம் பேசலாம். ஐயோ, பிரியாணியா? காந்திஜி, காந்திஜி. பாயாசம் மாமா. பாயாசமா? டேய், அப்புறம் சாப்பிடலாம்டா. நாமினேஷன் பண்ண டைம் ஆச்சுடா. பிறந்த நாள் மாமா. ஏய் ரஹ்மான், ஹேப்பி பர்த்டே. ஏய், அப்பா உங்க எல்லாரையும் கலெக்டர் ஆபீஸ்ல போய் வெயிட் பண்ண சொன்னாரு. அதுக்கப்புறம் அப்பாவும் நானும் வந்து வேட்புமனு தாக்கல் பண்றோம். சரியா? கிளம்புங்க. அம்மா பண்ணது மாமே. நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. சாப்பிடு. அம்மா பண்ண பாயாசம் இல்ல, சென்டிமெண்ட். இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஏமா அப்ப பசங்களை அனுப்புனீங்க? அவருக்கு என்ன பைத்தியங்கத்தையும் முடிச்சு போச்சா இப்படி பேசுறாரு? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அக்கா, உனக்கு சரின்னு படுதா? ஆமா, எனக்கும் அது சரியா படல. சீட்டு கிடைக்கலங்கிற வேதனையில வாய்க்கு வந்தபடி பேசுறாரு. நீங்க தான் பார்த்து ஏதாவது செய்யணும். 2 ப்ராப்ளம்ஸ் இருக்கு மாமா. கலாராணி, அந்த தாசு பப்ளிக்ல டிராமா பண்ணி ஹீரோ ஆயிட்டு இருக்கான். அந்த கலாராணி நம்மளை எப்ப கவுக்கலான்னு காத்துட்டு இருக்கா. இருந்த சீட்டும் போயாச்சு. இப்போ இந்த பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிச்சு வெளியே வரணும்னா 2 சட்டமன்ற தொகுதி நம்ம கையில இருக்கணும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அது நடக்குமா? நடக்கும். அப்பா நிஜமாவே செத்து போகணும். உன்னோட பர்த்டே கிஃப்ட். இவ்வளவு பணம் எதுக்கு மாமே? அட வச்சுக்கடா. இந்த பணம் எதுக்கு மாமா எனக்கு? எல்லாருமே செட்டில் ஆயிட்டாங்கடா. நீ தான் என் பின்னாடியே சுத்தி வாழ்க்கையை கெடுத்துக்கிட்ட. இந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஏதாவது தொழில் பண்ண, ஆட்டோ கிட்ட வாங்கி விடு. அம்மாவை நல்லா பார்த்துப்போ. மாமே, மாமே, ரொம்ப வலிக்குதுடா. ஏன்டா? இந்த கத்தி குத்து, புல்லட் மிஸ் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மக்கள் நிறைய பார்த்துட்டாங்க. அவங்க நம்ப மாட்டாங்க. அப்பா நிஜமாவே செத்து போகணும். அப்பதான் ஜனங்களுக்கு ஷாக்கா இருக்கும். அதுக்கப்புறம் அப்பா போட்டோ கையில வச்சுக்கிட்டு முதல் தொகுதியில நானும், 2வது தொகுதியில அக்காவும் நிற்போம். அப்பா செத்து போன சிம்பதி மொத்தம் எங்க மேல இருக்கும். பைத்தியக்கார ஜனங்க நல்லது கெட்டது யோசிக்காம இறக்கப்பட்டு ஓட்டு போடுவாங்க. நாம ஜெயிப்போம். சூப்பரா சொன்ன மாப்புல. பதவின்னு வந்ததுக்கு அப்புறம் அப்ப என்ன புள்ள என்ன போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கணும். மொத்தத்தையும் கேட்டுட்டியாப்பா? நாங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னா நீ செத்து போகணும்பா. பாண்டி, என்னையாடா கொப்பண்டா? அதனாலதானே மாமா உங்களை செத்து போக சொல்றோம். செத்து போங்க மாமா, சீக்கிரம். தப்புடா. கொப்பண்டா முடிங்க மாப்பிள்ள. சரி, உனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னல, கிருஷ்ணவேணி கூட்டிட்டு நாமினேஷன் பண்ற இடத்துக்கு வந்துரு. இல்லடா, நீ இல்லாம நான் நாமினேஷன் பண்ண. ஏன்டா அழுகுற? கலாராணி 10 லட்சம் பணம் கொடுத்தாடா எனக்கு.
10 லட்சமா? ஏய் ரகுமான், ரகுமான், ஏய் 10 லட்சம் எதுக்குடா கொடுத்தா? உன்னை கொல்லிட்டு தானா பொண்ணேன்னு சொன்னா என்ன இளைஞரணி செயலாளரா ஆகிறேன்னு சொன்னாடா. டேய் நீ என்ன கொலை பண்றடா? டேய் உனக்கு துரோகம் பண்ணிட்டேடா. டேய் என்னடா சொல்ற? ஏன்டா அழுகுற? டேய் சொல்றா. இப்ப நீ குடிச்ச பாயாசத்துல விஷம் கலந்துட்டடா மாவே. ஆஸ்பத்திரி போலடா, ஆஸ்பத்திரி போலடா, வாடா டேய், ஆஸ்பத்திரி போலடா. அண்ணா தாசு, பாண்டிச்சாமி என்ன கொல்ல பாக்கண்டா. பாண்டிச்சாமி உன்னை கொல்ல போறானா? தாசு நம்புடா, எல்லாரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்றாங்கடா. இத வரண்ணா, தங்கையவா பாண்டிச்சாமி கொல்ல போறானாடா. தங்கைய அழுகுறாரா, விடுறா. ரகுமான், சோறு போட்டிருக்காண்டா. சோறு போட்டவன் தாய்க்கு சமானண்டா. உயிர் போனாலும் பரவாயில்லடா. அப்பா, உன் பேரனை பாரு. உங்க அப்பாவே மறுபடியும் பிறந்துட்டாருன்னு அவரு பேரையே அவனுக்கு வைக்கல. இப்ப அவனை கொல்ல போறேன். நீ கதவை திறக்கலைன்னா உங்க அப்பாவை நான் கொன்னுடுவேன். ஓபன் பண்ணுப்பா, ஓபன் பண்ணு. ஐயா 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 வாங்க ஐயா ஐயா. எங்க ஐயா என்ன பத்த ஐயா இல்ல, எங்க ஐயா எனக்கு பேரனா பிறந்திருக்காருல. மறுபடியும் எங்க ஐயா எனக்கு பேரனா பிறந்திருக்காருல.
வேண்டாம், இவனை கொண்டுரு. இவன் என் பிள்ளைய இல்ல, இவனை கொல்ல. அவளை விடாத, கொல்ல. என்னாச்சு? என்னையா? எனக்கு முதல்ல இருந்து போயிடலாம் வாங்க. தாசு ஜாக்கிரதை. வா தாசு, வந்துருச்சு. ஆண்டி, தாசு 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 என்னாச்சு? தாசு என்னாச்சு? தாசு என்னாச்சு? வா வா போயிடலாம். தாசு என் குலதெய்வமே, வண்டியில இருக்க. இவனை எப்படியா காப்பாத்துங்க? இவன் நாமினேஷன் தாக்கல் பண்ண டாக்டர் சார். அங்க இல்லடே, அது முன்மொழிகிறது. அது நான் செய்யணும், நீ இங்க போடணும். நீ வேட்பாளர்டே. வேட்பாளர் நான் இல்லைன்னா நம்ம தங்கராஸ். தங்கராசா? தாசு என்னப்பா நானா? ஆமா நீதான். நான் இப்பதான் தலைவன் ஆனேன். நீ பிறக்கும் போதே அந்த தகுதியோட தான் பிறந்திருக்க. படிச்சிருக்க, நல்லது கெட்டது தெரியும், மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறது தெரியும். மக்களோடயே இருக்க, மக்களுக்காகவே வாழ்ற உன்ன மாதிரி ஆளுதான் சட்டசபைக்கே போகணும். சபாஷா, காந்தியோட தத்துவத்தை மனசுல வச்சு அதை சாதிச்சு காட்டினவன் நீ ஒருத்தன் தான்டா. அவர் விரும்பி இருந்தா ஜனாதிபதியாவும் ஆயிருக்கலாம், ஆசைப்பட்டிருந்தா பிரதமராவும் ஆயிருக்கலாம். பதவிக்கு ஆசைப்படல, தேசப்பிதாவா ஆனாரு. நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் பதவியை வேண்டாம்னு சொன்னது நீ மட்டும்தான். நீ தாண்டா உண்மையான இந்திய குடிமகன். என்ன திடீர்னு நீங்க கூட்டிட்டு வந்த? எங்க அம்மா உன்னை பார்க்கணும்னு தொல்லை பண்றாங்க. இதான் என் ஊரு. லெப்ட்ல போய் ரைட்ல போனா அங்கதான் என் வீடு இருக்கு. ஊரு சொல்லும் பேரில் மட்டும் இல்லடா காந்தி, வீதி தோறும் வைக்கும் பேரில் இல்லடா காந்தி. ஊரு சொல்லும் பேரில் மட்டும் இல்லடா காந்தி, வீதி தோறும் வைக்கும் பேரில் இல்லடா காந்தி.
கரன்சி நோட்டின் மீது நடக்கும் ரோட்டின்